கார்த்திகை தீபம் சீரியல் February 9 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திக் அருண் 2 பேரும் சேர்ந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அபிராமி நடுவில் பூந்து இங்கே பாருங்க, பொம்பளைங்க பிரச்சனைக்குள்ள ஆம்பளைங்க யாரும் நுழையக்கூடாது. தீபா, ஒரு பிரச்சனை வந்தால் அது என்ன ஏதுன்னு பேசி நீ தான் அதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணுமே தவிர அதை கார்த்திகிட்ட போய் நின்று கண்ணை கசக்கி பிரச்சனை பண்ணக்கூடாது. கார்த்தி, நீ தீபாவை கூட்டிகிட்டு பேசாமல் போ, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க அபிராமி. இனிமேல் இந்த பிரச்சனையை பற்றி யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லவும் கார்த்தி அப்படியே அருணை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. பார்த்தீங்களாங்க கார்த்தி எப்படி என்னை தப்பாக பேசுகிறாருன்னு, இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இவ்வளோ தானே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கோம். ஐஸ்வர்யா, இப்போ தானே சொன்னேன், தீபாக்கு சொன்னது தான் உனக்கும். எதுக்கு இப்போ அருண் கிட்ட கார்த்தியை பற்றி குறை சொல்லிட்டு இருக்க? 2 பேரும் ரூமுக்கு போங்க போங்க அப்படின்னு சொல்லவும் பேசாமல் அருண் ஐஸ்வர்யா கூட்டிகிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. என்ன நாச்சியா, இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ தெரியலையே அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேற தனியாக சொல்லிட்டு இருக்கணுமா, இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரூமுக்கு வந்ததுமே கார்த்தி தீபா 2 பேரும் சைலண்ட்டாக உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி உடனே தீபாவை திரும்பி பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிரச்சனையெல்லாம் தூக்கி போடுங்க, இன்னும் 2 நாளில் உங்களுக்கு கச்சேரி இருக்குது, நீங்கள் அதை பற்றி மட்டும் யோசிங்க, உங்களோட ஃபோக்கஸ் முழுக்க அதில் தான் இருக்கணும், நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா மாயாவுக்கு கால் பண்ணுறாங்க. உங்களோட பிளான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், அது நீ பேசுறதுலேருந்தே தெரியுது, நீ இவ்வளோ சந்தோஷமாக இருந்தா கண்டிப்பாக நம்ம எதிரி தீபா வருத்தத்தில் தானே இருப்பா அப்படின்னு மாயா சொல்லவும், சாதாரணமாக வருத்தம்னாலாம் சொல்லி முடிச்சிட முடியாது மாயா, பெரிய பாடகி ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தீபா இருந்தா, ஆனால் இப்போ என் மாமியார்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கா. அப்போது அருமை பொண்டாட்டிக்கு ஆதரவா ஆசை கணவர் கார்த்தி வரலையா அப்படின்னு கேட்கவும், அது எப்படி அவன் வராமல் இருப்பான், காலில் முள்ளு குத்துனா கண்ணீர் வராமல் இருக்குமா, புடவை விஷயத்தில் நான் தான் மாற்றி வச்சேன்னு கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்து கேட்டான், நீ சொன்ன மாதிரியே என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு கொடுக்காம எனக்கு சப்போர்ட்டிவாக பேசினாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கு. இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு மாயா மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்து குடும்பம் பிரியணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா. அருண் எனக்கு சப்போர்ட்டாக பேசினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கா. அப்போ உன் மாமியாருக்கும் மேலே சந்தேகம் வரல அப்படித்தானே அப்படின்னு கேட்கவும், ஆமாம், எவ்வளோ பேசியும் என் மாமியாருக்கு தீபா மேலே தான் சந்தேகம், புடவை விஷயத்தில் தீபா முழுசாக திட்டம் போட்டு பண்ணியிருக்கான்னு என் மாமியார் நம்புறாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லியிருக்க. நமக்கு அதுதான் வேணும், இதோட விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரச்சனையை பெருசாக்கி உன் மாமியார் மனசில் தீபா மேலே வெறுப்பை அதிகமாக்கணும், அதோட கிளைமேக்ஸாக தீபாவோட கழுத்தை பிடிச்சி உன் மாமியார் வெளியே தள்ளணும், அப்போ யார் என்ன சொன்னாலும் தடுத்தாலும் கேட்குற மனநிலையில் உங்கள் மாமியார் இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு உன் மாமியார் மனசை மாற்றணும், அதுதான் நம்ம டார்கெட்டாக இருக்கணும் அப்படின்னு மாயா சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக மாயா, அதுக்கு தானே இப்படி ஒரு பிளானையே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், கூடிய சீக்கிரம் அந்த தீபாவை வெளியே அனுப்பிடலாம் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. சரி, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் உடனே எனக்கு கால் பண்ணு, கண்டிப்பாக அந்த தீபா நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு மாயா சொல்லவும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தியோட வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஹாலில். அப்போ போஸ்டரை காட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராங்க வீட்டுக்கு. கார்த்தியும் உள்ளே கூப்பிட்டு அந்த போஸ்டரை லேப்டாப்பில் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே அந்த போஸ்டரையும் காட்டுறாங்க. அருணாச்சலம், மீனாட்சி எல்லாரும் போஸ்டர் சூப்பராக இருக்குங்கிறாங்க. அருணும் சேர்ந்து சூப்பராக இருக்குது போஸ்டருங்கிறாங்க. ஐஸ்வர்யாவும் அபிராமி மட்டும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி, உனக்கு பிடிச்சிருக்கா தீபா அப்படின்னு கேட்கவும் தீபா அப்படியே சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்னம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, ஏதாவது ஒன்று சொல்லு, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதாவது சொல்லுமா அப்படின்னு அருணாச்சலம் கேட்கவும், நல்லா இருக்கு ஆனா அப்படின்னு தீபா சொல்லவும், என்னம்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் ஆனாங்கிற அப்படின்னு அருணாச்சலம் கேட்க, மாமா அது வந்து இவ்வளோ நாள் இருட்டுக்குள்ளே பாடிட்டு இருந்த எண்ணெய் இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததே கார்த்திக் சார் தான், குடத்து விளக்காக எரிஞ்சிட்டு இருந்த எண்ணெய் கார்த்திகை தீபமாக மாற்றினதே கார்த்திக் சார் தான், எனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணி பின்னாடி இருந்த எண்ணெய் மக்கள் முன்னாடி நிறுத்தின கார்த்திக் சாரோட பேர் என் பேரோட இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், நானும் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு தீபா சொல்லவும், தீபா இவ்வளோ நாளாக உனக்கு நல்லா பாட தெரியும் தான் நினச்சேன், ஆனால் நல்லா பேசக்கூட தெரியுதுமா உனக்குங்கிறாங்க அருணாச்சலம். சார், மேடம் சொல்கிறதும் கரெக்டு தான் சார், வாணி ஜெயராம், அனுராதா ஸ்ரீராம் இந்த மாதிரி மேடமோட பேரோட சேர்த்து உங்கள் பேரும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போஸ்டரை காட்ட வந்தவர் சொல்லவும், சரிங்க அப்போ தீபா கார்த்திக்னு போஸ்டரில் போட்டுருங்கிறாங்க கார்த்திக். ஓகே சார், போஸ்டர் ஒட்டிடுறோம், எங்கெங்கே ஓட்டணும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்களே எல்லாத்தையும் பார்த்துடுறோம் அப்படின்னு அவர் சொல்லவும், நம்ம ஏரியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே போஸ்டர் ஓட்டணும்னு சொல்லிடுங்க, இன்னைக்கு நைட்டே ஒட்ட ஆரம்பிச்சிருங்க, நாளைக்கு காலையில் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் சொன்ன மாதிரியே நைட்டோட நைட்டாக எல்லா இடத்துலையும் போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. கார்த்தியும் ராஜாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னடா போஸ்டர்லாம் ஒட்டியாச்சா அப்படின்னு கேட்கவும், இதோ ஒட்டிகிட்டே இருக்காங்க மாப்பிள்ள, நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு ராஜா சொல்லவும், சரி தீபாவோட வீட்டு முன்னாடியும் கண்டிப்பாக மறக்காமல் போஸ்டர் ஒட்டிடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி மாப்பிள்ள கண்டிப்பாக ஒட்டிடுறோம், அதே மாதிரி ரூபஸ்ரீ வீட்டு முன்னாடியும் போஸ்டர் ஒட்டிடுறோம் அப்படின்னு ராஜா சொல்லவும், சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கார்த்தி.
அடுத்த நாள் காலையில் ஐஸ்வர்யா எங்கேயோ வெளியே போயிட்டு வராங்க. வரும்போது அவங்களோட காம்பவுண்டில் தீபாவோட போஸ்டர் ஒட்டி இருக்கிறதையும் பார்க்குறாங்க. செம்ம டென்ஷன் ஆகி நேராக வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அத்தை கொஞ்சம் எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், எதுக்கு கூப்பிடுற, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு கேட்கவும், முதல்ல எல்லாரும் என் கூட கொஞ்சம் வெளியே வாங்கல, வந்து பாருங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. கார்த்திக் தீபா எல்லாருமே இருக்காங்க. யாரும் எதுவுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து வெளியே போய் பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா மட்டும் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. போஸ்டரை பார்த்ததுமே மீதி இருக்கிற எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கலக்கிட்டிங்க கார்த்தி, சூப்பராக இருக்குது அப்படின்னு மீனாட்சி அருணாச்சலம் 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி, என்ன தீபா நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சார், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தீபா சொல்லவும், ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் பேரையும் ஃபோட்டோவையும் போஸ்டரில் பார்க்குறீங்களா, அது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும். இனிமேல் எல்லாரும் உங்களை அடையாளம் தெரிஞ்சுப்பாங்க. உங்கள் வாய்ஸ்க்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கார்த்தி தீபா கிட்ட சொல்லியிருக்க. அத்தை, காஸ்மெட்டிக் பிஸ்னஸில் நம்ம தான் நம்பர் 1 இருக்கும். அபிராமி காஸ்மெட்டிக் இல்லாத வீடே இல்லைங்கிற அளவுக்கு பெருமை நம்மளுக்கு இருக்கு. இப்போ பிஸ்னஸையும் தாண்டி தீபாவால் நம்ம குடும்பத்துக்கு பேரும் புகழும் கிடைக்க போகுது அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க. சரியா சொன்ன மீனாட்சி, தீபாவால் நம்ம குடும்பத்துக்கு பெருமை கிடைக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீபா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்க. அபிராமி, அருண், ஐஸ்வர்யா எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடறாங்க. ஐஸ்வர்யா மட்டும் செம்ம டென்ஷனோட திரும்பவும் வீட்டுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் தீபா மட்டும் நின்று பேசிட்டு இருக்காங்க. கார்த்தி உடனே தர்மலிங்கத்துக்கு கால் பண்றாங்க. இனியன் தான் இருக்காங்க. இனியன் போனை பார்த்துட்டு, அப்பா மாமா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாரும் அவங்கவுங்க செஞ்சுட்ருக்கிற வேலையை விட்டுட்டு நேராக ஹாலுக்கு வந்துடுறாங்க. சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு அட்டன் பண்ணி பேசவும், எல்லாரும் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வெளியே போய் பாருங்க, அப்புறமா நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து வெளியே போய் பார்க்குறாங்க. அங்கே போஸ்டர் ஒட்டி இருக்கிறதையும் பார்க்குறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கரெக்டாக கார்த்தியும் கால் பண்ணுறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அப்படியே பூரிச்சு போய் இருக்கேன். என் பொண்ணு இப்படி தான் பெரிய பாடகி ஆக்கணும்னு நினச்சேன். ஒவ்வொரு தடவையும் கோயில் கச்சேரிக்கு போகும்போது நான் என் பொண்ணை எப்படியாவது பெரிய பாடகி ஆக்கிடணும்னு நினைப்பேன். என்னால் அது முடியாமல் போச்சு. இப்போ அது உங்களால் நிறைவேறும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லிட்டு இருக்க. நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி எமோஷனல் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், இல்லை மாப்பிள்ள, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். என் பொண்ணு பாடுறது கேட்டு 1000 பேர் கை தட்டணும்னு நினச்சேன். என் பொண்ணு ஒரு பாடகியாக பார்த்துட்டேன். இந்த நிமிஷமே என் உயிர் போனாலும் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லிட்டு இருக்கவும், வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. தீபாவோட போஸ்டர் பார்த்து அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.